ஆட்சியில் பங்கு அப்படின்றது வந்து 2026 அப்படி ஒரு இது கிடையாது அப்படின்னு திமுக வந்து திட்டவட்டமாக சொல்லியிருக்கு. எதில் சொல்லியிருக்காருன்னா வந்து நேற்று நடந்த தனியார் தொலைக்காட்சி ஆங்கில உரையின் போது அவர் வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு. தமிழக அரசியல் ஆட்சியில் பங்கு என்பது மாநில சூழலுக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரெண்டாவது வந்து எங்களுக்கும் ராகுல் காந்திக்கும் ஒரு நல்ல நட்புறவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதனோட சிம்பாலிக் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாடு காங்கிரஸ் ஒன்றும் கிடையாது, நாங்கள் நேரடியாக மேலிடத்துல பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் இன்னொரு சொல்லார் வந்து திமுக தன்னோட சாதனைகளை முன்வைத்து தான் வந்து இந்த தேர்தலை சந்திக்குது. அதே நேரத்தில் திமுக கூட்டணி 200 சீட்டுக்கு மேல் வெற்றி பெறும், அமோக வெற்றி பெறும். இதன் காரணமாக வந்து கூட்டணி ஆட்சி என்பது வந்து, அதாவது ஆட்சியில் பங்கு என்பது வந்து ஒரு ஒத்து வராத அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று பேட்டி கொடுத்திருக்காரு. அதே நேரத்தில் இப்படி ஒரு உரையாற்றி முடித்த பிறகு வந்து அதே நேரத்தில் வந்து காங்கிரஸ் எம்பி மாணிக் தாக்கூர் தன்னோட எக்ஸ் வலைதளத்தில் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஆட்சிக்கு அதாவது கூட்டணி ஆட்சி அது ஆட்சியில் பங்கு ஒத்து வருமா வராதா என்பது மக்கள் தான் முடிவு செய்வார்கள் அப்படின்ற ஒரு அலாரம் மாதிரி அவர் முதல்வருக்கு ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கார். இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? ரெண்டு பலவீனமான கட்சிகள் அதாவது ஆளுக்கு ஒருத்தர் போட்டு பார்க்கறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இப்போ ஒரு அரசியல் விளையாட்டு அப்படிங்கிறது இப்போ காங்கிரஸ் மற்றும் திமுக இடையில போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப பாருங்க, காங்கிரஸினுடைய ஒரு மோசமான ஒரு அவலமான நிலை எப்படி இன்னைக்கு தமிழகத்துல இருக்குன்னு. ஒரு காலத்துல வந்து தமிழகத்துல ஆட்சி அமைத்த ஒரு கட்சி காங்கிரஸாக இருந்தது. இன்னைக்கு ஒரு எங்கேயாச்சும் யாராவது ஒரு கூட்டணி தரமாட்டாங்களா? அப்படி கூட்டணி கொடுத்தாலாவது நம்ம அரசியல்ல இருப்போமா அப்படிங்கக்கூடிய ஒரு அதல பாதாள நிலைக்கு வந்து காங்கிரஸ் வந்து இன்னைக்கு சென்று விட்டது. தமிழகத்துல அதனுடைய நிலை உண்மையிலே பரிதாபம். இன்னைக்கு பார்த்தோம்னா பல மாநிலங்கள்ல இன்னைக்கு காங்கிரஸுக்கான ஆட்சி என்பது கிடையாது. ஸோ குறிப்பா இன்னைக்கு தமிழகத்துல வந்து எப்போ வந்து இவர்கள் வந்து இந்த காமராஜரை வந்து எதிர்க்க வேண்டும் என்பதற்காக அகில இந்திய தலைமையில இருக்கக்கூடிய காங்கிரஸ் அன்னைக்கு, அதாவது இந்திரா காங்கிரஸ் வந்து காமராஜரை ஒழிக்க வேண்டும் என்று திமுகவுடன் கூட்டணியை வைத்து அதுல அந்த தேர்தலில் அவங்க நிக்காம நின்னதோட அன்னைக்கு வந்து அந்த காங்கிரஸை தமிழகத்துல ஒழித்த பெருமை அந்த அன்னைக்கு இந்திரா காந்தி அம்மையாரே சாரும். அன்றைக்கு இந்த காங்கிரஸ் வந்து விழுந்ததுதான், வீழ்ச்சியினுடைய ஆரம்பம் அன்னைக்கு வித்திட்டது. இன்னைக்கு வந்து எந்த நிலையில இன்னைக்கு போய் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அதனுடைய நிலை வந்து இன்னைக்கு எவ்வளவு ஒரு பரிதாபகரமான நிலையில இன்னைக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து நம்ம காங்கிரஸினுடைய நிலையை பார்த்துட்டு வரோம். இப்ப இன்னும் சொல்ல போயாச்சுன்னா, இப்ப இன்னைக்கு தமிழகம் முழுவதும் எல்லாரும் வந்து இந்த பிஎல்ஏக்கள் எல்லாம் போட்டு வரும் பொழுது கூட அந்த சூழ்நிலையில கூட இன்னைக்கு எந்த லெவல்ல காங்கிரஸ் இருக்கு அப்படின்னா, மொத்தம் வந்து வெறும் ஒரு 30,000 சொச்சம் தான் இப்ப அவங்களால போடவே முடிந்திருக்கிறது. ஒரு தேசிய கட்சி, தமிழகத்தை ஆட்சி புரிந்த கட்சி, நீங்க சும்மா சொல்லக்கூடாது. இந்த திராவிட கட்சிகள் வருவதற்கு முன்னாடி முழுமையாக தமிழகத்தை ஆட்சி புரிந்த ஒரு கட்சி, ஒரு பலமான கட்சி, இன்றைய நிலை எப்படி இருக்கு அதுக்குன்னு பாருங்க. இதுல கொடுமைன்னா அவங்களுக்கு வந்து இப்போ தற்போதைய வந்து சட்டமன்றத்துல ஒரு கணிசமான எண்ணிக்கையில ஒரு எம்எல்ஏக்களும் இருக்கிறார்கள். இருந்த பொழுதிலும் இன்றைய நிலை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். எவ்வளவு பரிதாபகரமான நிலை. அதனால இன்னைக்கு திமுக சர்வசாதாரணமாக என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஆட்சியில உங்களுக்கு பங்கெல்லாம் நான் தர முடியாது, வேணா நீ என்னோட கூட்டணி வச்சுக்க, இத்தனை சீட்டு தருவோம், கொடுக்கற சீட்டை நீ வாங்கிட்டு போ டெல்லியில இருந்து. அது உனக்கு இங்க எந்த முடிவு பண்றதுக்கு எந்த அதிகாரம் கிடையாது. டெல்லியில இருந்து ஏதாவது சொல்லுவாங்க, நீ கேட்டுட்டு போ அப்படிங்கக்கூடிய ஒரு நிலையை வந்து இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு நிலைக்கு தான் இருக்கு திமுக. அதை அப்படி செய்கிறது. ஆனா அதே நேரத்துல இப்ப காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, கிடையாது, நம்ம வந்து இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு விஷயம் நல்லா தெரியும். காங்கிரஸ் கட்சிங்கிறது நான் சொல்றது அன்றைய காங்கிரஸ்ங்கிறது வேற, இன்றைய காங்கிரஸ்ங்கிறது வேற. அன்னைக்கு இருந்த காங்கிரஸ்ங்கிறது சுதந்திரத்திற்காகவும் தேசத்திற்காகவும் போராடிய ஒரு காங்கிரஸ். அது அந்த சுதந்திர போராட்ட சமயத்துல இருந்த காங்கிரஸ். இப்ப வந்து அது இந்திரா காங்கிரஸாக மாறி, இந்திரா காங்கிரஸ்ல இருந்து இன்னைக்கு சோனியா காங்கிரஸாக, இட்டாலி காங்கிரஸ், இன்னும் சொல்ல போனா கிறிஸ்தவ காங்கிரஸாக அது மாறி இருக்கிறதை நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். அதனுடைய உருமாற்றத்தை பார்க்கிறோம். அதனால எல்லாருக்குமே தெரியும் காங்கிரஸ்ங்கிறது ஒரு கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவான ஒரு கட்சி அப்படின்னு தெரிஞ்ச விஷயம்தான். அதனால இப்ப என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு அவர்களுக்கும் கூட இப்போ ஒரு பிரசிடென்ட் ஒரு ஆள் கிடைச்சிட்டாங்க. ஜோசப் விஜய் அப்படிங்கக்கூடிய ஒரு நபர் இன்னைக்கு வந்து ஒரு காங்கிரஸுக்கு, இதெல்லாம் வந்து காங்கிரஸுக்கு ஆதரவு கட்சி தான். அது திமுகவா இருந்தாலும் சரி, இல்ல காங்கிரஸா இருந்தாலும் எல்லாமே.
ஆனா ஒரிஜினலாவே இன்னைக்கு வந்து ஒரு சிஎம் கேண்டிடேட் அளவுக்கு ஜெயிச்சா ஒரு சிஎம்ஏ ஆகக்கூடிய அளவுக்கு ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு ஒரு ஃபிகராக இன்னைக்கு வந்து கிறிஸ்தவர்களுக்கு கிடைச்சிருக்கிறது ஜோசப் விஜய். அதனால இன்னைக்கு காங்கிரஸ் என்ன நினைக்குது அப்படின்னா, நம்ம பேசாம அவங்களோட போய் கூட்டணி வைப்போம். கூட்டணி வச்சோம் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து இப்ப உடனே அவர் என்ன ஆஃபர் பண்றாரு, உங்களுக்கு ஒரு துணை முதல்வர் பதவி தரும், இவ்வளவு சீட்டு தரும் அப்படிங்கிறதெல்லாம் இப்ப அந்த சைட்ல இருந்து அவங்களுக்கு அந்த ஆஃபர் வருது. சரி, என்ன எப்படினாலுமே இப்ப என்ன நினைக்கும் காங்கிரஸ், இப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எந்த வகையிலையும் வந்து இந்த கட்சி நாளைக்கு ஆளும் கட்சியாக நாளைக்கு வருமா அப்படிங்கிறது பெரிய சந்தேகத்து தான். தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு பெரிய எடுத்த உடனே அதோடைய இது இருக்குமான்றது தெரியாது. ஆனா ஒரு டஃப் கொடுக்கலாம், ஒரு ஃபைட் வந்து கொடுக்கலாம், அவ்வளவுதான் அவங்களோட முடிய போகுது. ஆனாலும் தாவேக்காக காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறதுல என்ன விதமான லாபங்கள் இருக்க முடியும் அப்படின்னா, எப்படியும் இனி வந்து மத்திய அதாவது சென்ட்ரல் இருக்கக்கூடிய காங்கிரஸோட தலைமை அந்த இருக்கக்கூடிய தேசியத்தினுடைய அங்க இருக்கக்கூடிய இதோட இவர்களுக்கான தேவை வந்து இருக்கிறது இன்னைக்கு. அப்ப இந்த காங்கிரஸோட ஒரு கூட்டணி அப்படி என்பது வைக்கப்பட்டால் இவங்களுக்கு வந்து அந்த ஒரு மேனிப்புலேட் பண்றதுக்கு இவங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். பணம்ங்கிறது இன்னைக்கு அந்த ரெண்டு கட்சிகளுக்கும் இன்றைய பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. பட் ஒரு பர்ஸ்பெக்டிவ், இவங்களுக்கு ஒரு பலம் இருக்கு அப்படிங்கக்கூடிய அது ரெண்டும் நேச்சுரல் பார்ட்னர்ஷிப்பா போகலாம் அப்படின்னு சில பேர் காங்கிரஸ் நினைக்கிறாங்க. அதனால நமக்கு வந்து நமக்கு ஒரு ஐகானிக்கா ஒரு இது கிடைக்குமே அப்படின்னு சில பேர் நினைக்கிறார்கள். ஆனால் பெரும்பாலான காங்கிரஸ்காரர்களுடைய நினைப்பு என்னவா இருக்கும், எதுவுமே நமக்கு அவங்க போனாலும் நமக்கு வந்து ஆளும் கட்சியாக அவங்களும் மாற போறது இல்லை, அதனால நமக்கு எந்த யூஸும் இருக்க போறது கிடையாது. ஏன்னா ஜெயிச்சாதானே நீ துணை முதல்வராக ஆக போற, அட்லீஸ்ட் இவங்களோட திமுக கூட நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு எம்எல்ஏ சீட்டு இதெல்லாம் வாங்கிட்டு இப்படி ஜாலியா இருக்கலாமே, சட்டசபையில போயிட்டு அவங்க கொஞ்சம் எம்எல்ஏங்கிற ஒரு பதவி இருக்கிறத வச்சு என்னென்ன காரியங்கள் செய்ய முடியுமோ செய்யலாம், அட்லீஸ்ட் அந்த லெவல்லையாவது நம்ம இருப்போம் அப்படின்னு ஒரு சாரார் காங்கிரஸ்ல நினைக்கிறாங்க. அதே நேரத்துல இப்ப திமுகவுக்கும் காங்கிரஸ் மொத்தமாக இவர்களை விட்டு வெளியேறினார்கள் என்றால் திமுகவுக்கும் ஒரு செட்பேக்காக தான் அது ஆகும். அட்லீஸ்ட் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ட்ரெண்ட் செட்டிங் ஆகுது. இன்னைக்கு வந்து திமுக பலவீனம் அடைந்து விட்டது காங்கிரஸ் கூட்டணி இல்லாமல் அப்படிங்கக்கூடிய ஒரு ட்ரெண்ட் செட்டிங், இன்னைக்கு திமுக பலவீனமாகி விட்டது அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பாக அது அமையும் பொழுது திமுகவுக்கு அது வந்து கொஞ்சம் பலவீனத்தை ஏற்படுத்தும். அவர்களுக்கு மத்தியிலேயே வந்து ஒரு மைண்ட் செட்ல வந்து ஒரு பின்னடைவு ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறத போன்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு ஏற்படும். அதை நிச்சயமா தோற்றுவிக்க முடியும். அப்படி வரும் பொழுது திமுகவுக்குமே இன்னைக்கு ஒரு பயம் இருக்கு. ஏன்னா மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு கெட்ட பெயர் என்பது இன்னைக்கு தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு. நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம், எந்த ஆட்சியிலும் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது, பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி இருக்கிறது, எல்லா விஷயத்தையும் பார்க்கிறோம். இன்னைக்கு எங்களுடைய சாதனையை நாங்களே தான் முறியடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிச்சயமாக உங்களுடைய முற்கால சாதனைகளை எல்லாத்தையும், உங்களோட கடந்த கால திமுக சாதனைகளை எல்லாம் இந்த ஆட்சி மூலமாக நீங்க முறியடித்திருக்கிறீர்கள். அது என்ன மாதிரியான சாதனைகள் என்பது இன்னைக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஸோ அப்படியெல்லாம் முறியடிச்சனால மக்கள் மத்தியில ஒரு கெட்ட பெயரும் இருக்கிறதுனால இந்த நேரத்துல காங்கிரஸும் இவர்களை விட்டு விலகினால் இவர்களுக்குமே அது ஒரு செட்பேக்காக தான் போகும். ஆனால் அதனால இப்ப என்ன அப்படின்னா, ரெண்டு பக்கமும் ஒரு போட்டா போட்டி நடத்தி பாக்குறாங்க. இப்ப காங்கிரஸ் வந்து நான் விலகிடுவேன் அப்படின்னு ஒரு பூச்சாண்டி காமிச்சது அப்படின்னு சொன்னா, ஒரு பக்கம் திமுக இல்ல வேணாம் அப்படின்னு சொன்னாலும் மேலிடத்துல போய் பேசி சமாளிச்சிடலாம், ஏன்னா இங்க உள்ளவன் எவனுக்கு ஒன்றும் பவர் இல்லை, அங்க போய் ராகுல் காந்திட்டு போய் சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில திமுக சொன்னாலும் கூட காங்கிரஸ்க்கு என்ன அப்படின்னா இதுதான் வாய்ப்பு. ஏன்னா இப்போ ஒரு பலவீனமான நிலையில தான் திமுகவும் இருக்கிறது. அப்ப நம்மளுக்கு தேவையானதை இந்த டைம் தான் நம்மளும் கேட்டு பெற முடியும் அப்படிங்கிற ஒரு நிலையில இப்ப அவங்களும் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ என்னன்னா ஒரு நீயா நானா போட்டி மாதிரி ரெண்டு பலவீனமான கட்சிகள் ரெண்டு பக்கமும் இன்னைக்கு வந்து ஒரு இதை நடத்தி கொண்டிருக்கிறது. அதுல பரிதாபகரமான நிலை என்பது என்னமோ காங்கிரஸுக்கு தான். ஏன்னா இன்னைக்கு முக்கியமான ஒரு நல்ல மகாராஷ்டிரா, குஜராத் போன்ற இடங்கள்லாம் இன்னைக்கு காங்கிரஸ் எங்க இருக்குன்னே தெரியாது. அங்க அந்த லெவல்ல போயாச்சு. இன்னும் சொல்ல போனா பொம்பாயில எல்லாம் இன்னைக்கு அவங்க இருக்கிற இடமே தெரியாம போயிட்டாங்க. ஸோ அப்படி ஒரு மோசமான நிலைக்கு இன்னைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கிறது காங்கிரஸ். அதனால இன்னும் இந்த கூட்டணிகள் தேர்தல் வர வரைக்கும் இந்த மாதிரியான இந்த ரெண்டு பக்கமும் பூச்சாண்டி காட்டக்கூடிய இந்த வேலையை வந்து இவர்கள் இரண்டு பக்கமுமே செய்து கொண்டிருப்பார்கள்.
நான் முடியாதுன்னு வாங்க, அவங்க முடியும்னு சொல்ல போறாங்க. கடைசியா வந்து ராகுல் காந்தி வந்து எதையாவது சொல்லுவாரு. சொன்னதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் ராகுல் காந்தி என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு இவர்கள் செய்ய போகிறார்கள். இதுதான் இன்னைக்கு வந்து நடக்க போகிறது. அதனால அது வரைக்கும் இந்த காட்சிகள் என்பது இந்த மாதிரியான ஒரு சண்டை என்பது இன்னைக்கு போய் கொண்டு இருக்கும் கொஞ்ச காலத்திற்கு.